கிட்டத்தட்ட இந்த ஷேப்பில் வரக்கூடிய எந்த கேன் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து நம்ம கட் பண்ணும்போது வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ண போகிறோம். இந்த கேன் எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால நல்லா வந்து கத்தியை பழுக்க காய வச்சு அப்புறம் கட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணதுக்கு பின்னாடி பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்ட்ரா கிளைகள்லாம் போட்டு கட் பண்ணிட்டேன். இதில் ஹோல்ஸுமே போட்டு ரெடி பண்ணிட்டோம். பிளான்ட்ருக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு பின்னாடி இதில் தேவைப்படுற டிசைன் எல்லாம் நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். ரஃப்பான அவுட்லைன் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு பின்னாடி இதனுடைய மெயின் ஒர்க்கை ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்துட்டு கயிறு எடுத்திருக்கேன். இதை செய்யறதுக்கு நம்ம 2 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கயிறு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கயிறுக்குள்ளேயே நிறைய குட்டி குட்டி கயிறுங்க இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதை திரிச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தனியாக இதே சைஸ்லேயே கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ஒட்ட வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி எல்லா எண்டுமே பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணிடுங்க. என்ன கலரில் இந்த கயிறு இருக்கோ அந்த கயிறோட கலர்லேயே வந்துட்டு நூல் வாங்கி கடைசியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எண்ட்ஸை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டான ரப்பர் பேண்ட்ஸும் கிடைக்கும், அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை ஒட்டுறக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஹாட் க்ளூ யூஸ் பண்ணலாம். இப்போ மேலே வந்து இந்த வீட்டுக்கு மேலே மரம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிரான்ச்சஸ் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிஞ்சால் நல்லா இருக்குங்கிறக்காக அங்கேயும் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதை கட் பண்ணி சென்டரில் இருந்து பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்ஸ் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஓட்டுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஓட்டோட ஷேப் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு பின்னாடி அதையுமே இந்த டாப் போர்ஷனில் கரெக்டாக எந்த இடத்துல கர்வி போர்ஷன்ஸ் வருதோ அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கீழே இருந்து மேலே போகிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேலே ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அது சரியாக வராது. மைன்யூட்டான டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ரோப்ஸ் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன கயிறு, அதோடவே வந்து ஹாட் க்ளூ, இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம கலர் பண்ணுறக்கு ஆரம்பிக்கலாம். கலரிங்க்கு டிராக்டர் எமல்ஷன் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பெயிண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம், அதே மாதிரி இன்னொரு சைடும் பெயிண்ட் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் கதவு ஜன்னல் வருதோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரௌன் கலர் கொடுக்குறோம். ஓட்டுக்கும் ப்ரௌன் கலர் தான் கொடுக்குறோம். அதை தவிர இதில் கலர் மிக்சிங் தேவைப்படுற இடத்துல ஒயிட் கலர் கொடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த கயிறுலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்காக ஒயிட் கலர் கொடுத்துட்ருக்குறோம். மேலே இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு எல்லாமே வந்து க்ரீன் கலரில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் போட்டு நம்ம ஃபில் பண்ணிடுறோம். இப்போ சீமார் குச்சியை குட்டி குட்டியாக வெட்டி அதை வந்து கிரில் மாதிரி கொடுக்க போகிறோம். இதை கொடுத்துட்டு ஒயிட் கலரில் ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்து இந்த கிரில்ஸ் எல்லாத்துக்கும் கலர் பண்ணிடலாம். இந்த கலரிங் முடிச்சதுக்கு பின்னாடி இந்த இடத்த சுற்றிலுமே நிறைய செடி போகிற மாதிரி குட்டி குட்டி கொடிகள்லாம் மேலே ஏறுற மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் தண்ணி நிறைய கலக்கி ரொம்ப லைட்டான ஷேடு மட்டும் கொடுங்க. அதே மாதிரி ப்ரஷ்ஷு நல்லா ட்ரையாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த பூக்கள் வந்து சூப்பராக வரும். இந்த பூக்கள்லையுமே கலர் மிக்சிங் பண்ணணும். டார்க் பிங்க், லைட் பிங்க், அப்புறம் ஒயிட், இந்த 3 கலர்ஸும். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு லேயர் வார்னிஷ் கொடுத்து இதை முடிச்சிடலாம். நீளமான வேர் போகிற மாதிரி எந்த செடி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா இதுக்குள்ளே ஃபேரி லைட் யூஸ் பண்ணி இதை நீங்கள் பெட் லேம்பாகவும் யூஸ் பண்ணலாம்.